அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவமா வாழ்க்கைய என்ன செய்ய போறேன் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு 80 வயசு முதியவர் என்ன செய்றாரு அப்படின்னா, ஒரு மரத்தடி கீழ உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு புத்தகத்த எடுத்துட்டு அதுல மார்ஜினா வரைஞ்சு, அந்த ஒவ்வொரு மார்ஜின்லயும் என்ன செய்றாரு, ஒவ்வொரு கேட்டகரி எழுதுறாரு. முதல்ல இறைவன் அப்படின்னு எழுதிட்டு, அடுத்த கேட்டகரில பிள்ளைகள், அப்புறம் சம்பாத்தியம் அப்படின்னு ஒவ்வொன்னா எழுதும்போது, ஒவ்வொன்னும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள், நோன்புகள் இதெல்லாம் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. குடும்பத்துக்கு செலவழிச்சது எழுதுறாரு. அதே மாதிரி பிள்ளைகள வளர்த்ததுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணேன் அப்படிங்கிறதும் எழுதுறாரு. இதெல்லாம் எழுதிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாராம். "ஏங்க அழுவுறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அவருக்கு தனக்கு தானே பேசிக்கிறாரு. "ஏன் நம்ம அழுவுறோம் அப்படின்னா, இறைவனுடைய நேரத்த நான் கம்மியாக்கிட்டேனே. நான் வந்து வாலிபத்துல அமல் செய்யாம போயிட்டேனே" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட அழுக ஆரம்பிக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலிக்காகவும் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. நம்ம பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டியது இருக்குது. ஆனா, அத விட அதிகமா நம்ம மறுமை வாழ்க்கைக்காக சேமிப்பது இருக்கு. ஏன் இவர் அழுக ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இப்போ 80 வயசு ஆயிருச்சு. ஆனா நான் யாருக்காக என்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சனோ, அவங்க யாருமே இப்ப என் கூட இல்ல. எல்லாம் அவங்கவங்க தேவைக்காக வெளிய போயிட்டாங்க. அவங்கவங்க வாழ்க்கைய தேடி போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் இந்த மரத்தடி கீழ உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த நிமிடம் கூட, அடுத்த நொடி கூட என்னுடைய உயிர் பிரியலாம். அப்ப அந்த மறுமைக்காக நான் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சொற்பமான தொழுகைகளும், சொற்பமான திக்ருகளும், நோன்புகளும் தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு என்ன செய்றாரு, தேங்கி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த வாலிபர் வந்து 80 வயசுல அவருக்கு புரிஞ்ச விஷயம், இன்னைக்கு நம்மளுக்கு 20 வயசுலயே புரியலாம். இல்ல ஒரு 15 வயசுல புரியலாம். இல்ல 25 வயசுல புரியலாம். இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு நல்ல விஷயங்கள உடனடியாக ஆரம்பிங்க. 5 வக்து தொழுகணும். நான் ஃபஜர்ல இருந்து தான் கரெக்ட்டா தொழுகணும் அப்படின்னு நீங்க இருக்காதீங்க. இன்னைக்கு லோஹர். ஓகே. நான் போயிடுறேன். இல்ல அசர் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு ஒரு பெரிய நிம்மதியா நம்மளுக்கு தரும். சரிங்களா? அதனால அ நம்மளோட ரொட்டீன்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து 5 வக்து கரெக்ட்டா தொழுதுட்டாலே போதும். ஒரு பெரிய விஷயம். நீங்க தொழுக ஆரம்பிச்சுட்டீங்கனாலே போதும். பள்ளிவாசலுக்கு போக ஆரம்பிச்சாலே போதும். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில வந்து நம்ம வந்து தொழுகிறது பெரிய விஷயமாக இருக்குது. அதனால வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சின்ன விஷயத்துலருந்து ஆரம்பிப்போமே. ஒரு சின்ன நன்மையான காரியங்கள்ல ஆரம்பிப்போம். எவ்வளோ மக்கள்கள் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிரச்சனைகளையும், ஆ நெறையா டிப்ரஷன்லயும் சூழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க யார்ட்ட போய் தேடணும்? யார்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னா, இந்த காருக்கு பிரச்சனைனா, கார உருவாக்குறவன்ட்ட தான் போய் கேட்கணும். இந்த கார் ஏன் இவ்வளோ பிரச்சனையா இருக்குது? இந்த பைக் ஏன் இவ்வளோ பிரச்சனையா இருக்குது? அது அந்த மெக்கானிக் யாரு? இத பத்தி தெரிஞ்சவங்க யாரு? அவங்கட்ட தான் போய் கேட்கணும். அதே மாதிரி நம்மள படைச்ச இறைவனுக்கு நம்மள பத்தி தெரியும். எப்படி இவனுடைய கேரக்டர் எப்படி? இவன எப்படி நம்ம சரிப்படுத்துறது? அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அதனால நீங்க இறைவனிடத்துல போங்க. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கோங்க. அழுகுங்க. கண்ணீர் விட்டு அழுகுங்க. கண்டிப்பா இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள தீர்க்குவான். அதுக்கு முதல் படி தொழுகை. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கொண்டு நம்மளுடைய நல்ல விஷயங்கள ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.